नादसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मयुग्म व्यामोहतस्तदितराणि ऋणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये भूतं सरस्य महदार्यवर्तनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमेष्णान् श्रीमत्पराङ्कुशमुनि प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वंदे नंदाद्भुत ऐश्वर्यं श्री चैतन्य महाप्रभुम् नीचोपि यत्प्रसादात् भक्तिशास्त्र प्रवर्तकः इदं शरीरं परिणामपेशलं पतत्यवन्ति शतसन्ति गर्जनं मूढधुर्मते किमौषधैः क्लिश्यसि मूढधुर्मते निरामयं कृष्णरसायनं पिब शरीरम अनित्यमानது ஆத்மா நித்தியமானது எப்படியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த சரீரமானது நாசமடைய போறது எந்த காலம் எந்த ரூபத்திலே அழிவுன்னு தெரியாது ஆனால் நிச்சயம் அழிய போகிறது இதம் ஷரீரம் பரிணாமபேஷலம் பதத்யவந்தி சொல்றார் குலசேகரார் முகுந்தமாலால சொல்றார் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அங்கங்க பூட்டு போட்ட மாதிரி பூட்டி வச்சிருக்கு இந்த சரீரத்தை ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பூட்டுக்கெல்லாம் தானா விட்டு போயிடும் அதுக்கப்புறம் இந்த சரீரத்தினால பிரயோஜனம் இல்லை ஒரு எலும்பு அது மேல அங்கங்க கை கால் எல்லாம் இருக்கு எல்லாம் எலும்பு அதன் மேல கொஞ்சம் நரம்புகள் கொஞ்சம் சதை ரத்த நாளங்கள் ரத்தம் உள்தோல் வெளித்தோல் அதுக்கு மேல ஒரு ரோமம் இப்படி எல்லாம் ஏதோ ஒரு பூட்டினால அப்படி பூட்டி வச்சிருக்கு ஒன்னுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் கிடையாது தோல் மாதிரி சதை இல்லை சதை மாதிரி ரத்தம் இல்லை ரத்தம் மாதிரி எலும்பு இல்லை எலும்பு மாதிரி அந்த ரத்த நாளங்கள் இல்லை அந்த ரத்த நாளங்கள் மாதிரி ரோமம் இல்லை இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாமத்தான் இருக்கு சரீரத்துக்குள்ள இருக்க வஸ்துக்கள் கல்லு கடினமா இருக்கு நாக்கு மென்மையா இருக்கு ஆனால் ரெண்டு சேரும்போதுதான் ஒரு பதார்த்தத்தை அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள இவையெல்லாம் ஒட்டிண்டு கிடக்கிறது இந்த கிள்ளினா வலிக்கிறதுன்னு தெரியாது இந்த வலி மூளையில போய் துன்பத்தை கொடுக்கறது உடனே கண்கள்ல அழுக வர ஏதோ ஒண்ணு ஒட்டிண்டு கிடக்கிறது இங்கேயோ தானே கை ஆனா கண் அழுக வர்றது அது உடனே நெஞ்சில ஹிருதயத்தை ஒரு பாதிப்பு உண்டாக்குறது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இருக்கு எங்கேயோ கையில கிள்ளினா எங்கேயோ கண்ணுல ஜலம் வருது எங்கேயோ ஹிருதயத்துல ஒரு பாதிப்பு வருது எங்கேயோ புத்தியில ஒரு சிந்தனை வருது ஒரு கஷ்டம் வருது உடனே ஒரு வெறுப்பு வருது ஒரு துக்கம் வருது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்கு இப்படி சம்பந்தம் இல்லாத சரீரத்துல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம்னு தெரிய மாட்டேன் அந்த சரீரத்தை இந்த ஜீவன் இருக்கு அந்த ஜீவன் கூட பரமாத்மா இருக்கு இந்த ரெண்டு சம்பந்தத்தினால இந்த சரீரத்துல இந்த சதையும் இருக்கு உடம்பும் இருக்கு எல்லாமே இருக்கு இதம் சரீரம் பரிணாமபேஷனம் பதத்தியவந்தி சதந்து ஜர்ஜரம் ஏதோ சந்தர்ப்பத்தை எல்லாம் தனித்தனியா போயிட போறது எரிச்ச உடனே தோல் எங்க போகிறதுன்னு தெரியாது சதை எங்க போகிறதுன்னு தெரியாது
ரத்தம் எங்க போச்சுன்னு தெரியாது, ஹிருதயம் எங்க போச்சுன்னு தெரியாது, எலும்பு எங்க போச்சு, கடைசியில ஒரு பிடி சாம்பல் அவ்வளவுதான். வச்சாச்சுன்னா மண்ணோட மண்ணா போயிடும். அப்படியே விட்டாச்சுன்னா கங்கையெல்லாம் கொண்டு பிரவாகத்துல போட்டுடுவான், அப்படியே போகும். அங்கங்க எல்லாம் தனித்தனியா போயிடும். இதம் சரீரம், இந்த சரீரம் அவ்வளவுதான். இந்த சரீரத்துல இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒட்டிட்டு கிடக்கும். கண்ணுக்கும் காதுக்கும் சம்பந்தம் உண்டு, காதுக்கும் மூக்குக்கும் சம்பந்தம் உண்டு, மூக்குக்கும் வாய்க்கும் சம்பந்தம் உண்டு, வாய்க்கும் தொண்டைக்கும் சம்பந்தம் உண்டு, கைக்கும் காலுக்கும் சம்பந்தம் உண்டு, வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் சம்பந்தம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளுக்குள்ளே இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும், பரமாத்மா அது கூட சகாயம் பண்ற வரைக்கும். இதம் சரீரம் பரிணாம பேசலம், எப்படின்னு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மாறுதல் ஆயிருக்கு. இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்யவந்தி சதசந்தி ஜர்ஜரம் கிமௌஷதைஹி கிருஷ்யசி. இதுக்கு என்ன ஔஷதம் கொடுக்க முடியும்? யாராவது வயசாகாம இருக்கிறது ஔஷதம் கண்டுபிடிச்சிருக்காளா? இல்லை. இல்ல துக்கம் வராம இருக்கிறது ஔஷதம் இருக்கா? இல்ல. சின்ன விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் வந்துடுது. யாராவது ஒருத்தர் மருந்து கொடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு துக்கமே வராதுன்னு யாராவது சொல்ல முடியாதா? இந்த மருந்து சாப்பிடுங்கோ, இனிமேல் உங்களுக்கு துக்கமே வராது. யாராவது உங்களை கேவலப்படுத்தினாலும் உங்களுக்கு துக்கம் வராது, உங்களுக்கு ஏதான கிடைக்கலனாலும் துக்கம் வராது அப்படின்னு சொல்றாங்களா? நிச்சயமா கிடையாது. போதை வஸ்துக்கள்லாம் கூட பார்த்தோம்னா ஒரு ஸ்திதி வரைக்கும் இந்த புத்திய மயக்கடிக்குமே ஒழிய அதை தாண்டி நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை அதால தர முடியாது. அதனால இதுக்கு எந்த விதமான ஔஷதம் கொடுக்கறதுன்னு தெரியல. எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்கோம். கிமௌஷதை கிருஷ்யசி மூட துர்மத்தையே, மூடனே துர்புத்தி ஜனங்களே, மூட துர்மத்தை நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பில. அழிவே இல்லாததான் இந்த கிருஷ்ண ரசாயனம்னு ஒண்ணு இருக்கு, அதை குடிச்சிடும். அப்ப சரீரம் எப்படி மாறினாலும் கவலை இல்லை, லோகத்துல என்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கவலை இல்லை, எது எப்படி போனாலும் இந்த ஆத்மா சுகப்படும். இந்த ஆத்மா பிரசன்னமானாதான் இந்த சரீரத்துக்கு சுகம். ஒரு கிளி இருக்கு, அது கூண்டுல அடபட்டு கிடக்கிறது. அதுக்கு விதவிதமா என்னதான் பதார்த்தங்கள் கொடுத்தாலும் இது கூண்டை விட்டு வெளியில அப்படியே ஆனந்தமா ஆகாசத்துல பறக்கும் பொழுதுதான் அதற்கு பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம் லபிக்க. அந்த மாதிரி இந்த ஆத்மா லோகாயுதமான விஷயங்கள் இந்த கூண்டுல மாட்டின்னு இருக்க வரைக்கும் இதுக்கு என்னதான் கொடுத்தாலும் ஏதோ பரவாயில்ல, காலத்தை ஓட்டணும் இல்லையா, அதனால ஏதோ ஆகாரத்தை சாப்பிட்டு அத்தை திஞ்சு அங்கே கிடக்குமே ஒழிய அதற்கு மேல இதற்கு ஒரு பரமானந்தம்னு கிடையாது. இது முதல்ல இந்த கூண்டிலேந்து வெளில வரணும். லோகாயுதமான பந்தங்கள், விதவிதமான விஷயங்கள் நம்மள அங்கேயும் இங்கேயுமா பிடிச்சு வச்சிருக்கு இல்லையா, அவைகளிலிருந்து நம்ம வெளில வரணுமா. அப்பொழுது இந்த ஆத்மான்ற இந்த பக்தி பரமாத்மாவோட ஆனந்தம் ஆகாசத்துல பறக்கணும். தனியா பறந்தாலும் கூட சுகம் இல்லை. இது எம்பெருமான் கூட ஜோடி சேர்த்து பிரபோன்னு ஆனந்தமா பறக்கணும். அதற்கு என்னடா பண்ணணும்னா கிருஷ்ண ரசாயனம் பித நிராமயம் கிருஷ்ண ரசாயனம். இது ரசாயனம் அவ்வளவு அழகானது. இந்த கிருஷ்ண ரசாயனத்தை குடிங்கோ, நன்னா குடிங்கோ. இதுல கஷ்டம் இல்லை, இது யாரும் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடியதான சக்தி யாருக்கும் கிடையாது. ஒரு தடவை குடிச்சுட்டேன்னா ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் குடிச்சுட்டே இருப்பார். ஒரு கால் ஒரு தடவை குடிச்சுட்டு நம்ம மறந்து போனாலும் இந்த புத்தியில இந்த ருச்சி நன்னா இருந்ததேன்னு ஒரு எண்ணம் உட்காந்து அது என்ன பண்ணோம்னா இந்த கிருஷ்ண ரசாயனம் வேணுமே. அப்ப சாப்பிட்டது நன்னா இருந்தது, அந்த மாதிரி திரும்ப கிடைச்சா தேவலையும் தேடும்போது சத்சங்கம் கிடைக்கும். சத்சங்கத்துல கிருஷ்ண கதை கிடைக்கும், ஆச்சாரம் கிடைப்பார், திரும்ப குடிச்சிருப்போம், திரும்ப ஆனந்தமா இருக்கும். 6 மணி ஆயிரத்துல உடம்பு பரபரக்கிறது இல்லையா, அப்படி கிருஷ்ண விஷயம் கேட்டா உடம்புல ஒரு குதூகலம் வருது இல்லையா. எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் எவ்வளவு தனம் கொடுத்தாலும் அந்த சத்சங்கம் கேட்கிற நேரங்கள் இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை யாராலையும் கொடுக்கவே முடியாது. அதனால மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிட. கிருஷ்ண ரசாயனத்தை குடிச்சிடுங்க. பகவான் தன்னுடைய சரீரத்தையே கடந்து தானே நாம சங்கீர்த்தம் ரசாயனமா வந்து தானே நம்ம வாய்க்குள்ள வந்து அந்த அமிர்தத்தை கொடுக்கிறான். அது அப்படியே முழுங்க வேண்டியது மட்டுமே நம்முடையதான ஒரு காரியம். அந்த கிருஷ்ண வீரியத்தை, அந்த கிருஷ்ண பலத்தை, அந்த கிருஷ்ண சாநித்தியத்தை அந்த நாம சங்கீர்த்தனம்ன்ற ஒன்னு ஆச்சாரியன் கொடுக்கும்போது அப்படியே வாயினால ஸ்வீகரிச்சு தொண்டைக்குள்ள இறங்கி வயிற்றுக்குள்ள கொண்டு போய் சர்வ ஜாகிரதையா கொண்டு போய் ஹிருதய கமலத்துல வச்சுட்டு அதே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிட. இந்த கிருஷ்ண ரசாயனத்தை குடிச்சுடு, இதை தவிர வேற எதுவும் இல்லை என்றார் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலார்.
அந்த கிருஷ்ண ரசாயனம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அதுதான் ஆச்சாரியன். என்ன அந்த ரசாயனத்தையும் கொடுக்கிற முறைப்படி கொடுத்தா தான் வாங்கிக்கணும்ன்ற ஆசையே வரும். மற்ற குழந்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா வெளியில போனா சாப்பிடணும்னு தோன்றது எங்களுக்கு. ஏன்னா அவன் கொடுக்கிற முறைய பார்த்தா அதுல ஒரு குஷி இருக்கு. அது மாயவத்துல மயங்கிறனாலோ என்னவோ தெரியல, ஆனாலும் ஒரு ருச்சி இருக்கு இல்லையா, ஒரு குஷி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இது அத்தியாத்புதமான உயர்ந்ததான வஸ்துவா இருந்தாலும் கொடுக்கிற முறைப்படி கொடுத்தாதான் அதற்கு ஒரு பிராதானியம் கிடைக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அந்த வஸ்து வசந்தியாக இருந்தாலும் கூட ஜனங்களிடத்தை எடுபட மாட்டேங்க. அதனால இந்த ஜனங்களுக்கு அவா புரியும்படியா அவளுக்கு எப்படி சொன்னா இந்த ரசாயனத்தை குடிப்பதற்கான ஒரு ருச்சி, ஒரு ஆசை, ஒரு தவிப்பு வருமோ அப்படி ஒரு தவிப்பை கொடுத்து அவர்களுக்கு இந்த ரசாயனத்தை கொடுக்கறதுக்காகத்தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இந்த பாரத தேசத்துல அவதாரம் பண்ணார். எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் இந்த ரசாயனத்தை வாரி அழைச்சார். அவர் என்ன ஜாதின்னு பார்க்கல, என்ன மதம்னு பார்க்கல, என்ன குலம்னு கேட்கல, என்ன கோத்திரம்னு கேட்கல, ஆனா பெண்ணா அதையும் பார்க்கல, சின்ன குழந்தையா வயசானவர்களா அதையும் பார்க்கல, படிச்சவனா படிக்காதவனா அதையும் கவனிக்கல, பணக்காரனா ஏழையா அதையும் பார்க்கல, ரோகியா ஆரோக்கியமா இருக்கிறானா அதையும் கவனிக்கல. யாராவது ஒருத்தர் வரா அப்படின்னு நிறைய நாம ஜபம் பண்ணுங்கோ, பரம சந்தோஷமா இருக்கலாம், நீ என்ன ஜாதி சொல்லு, நீ என்ன குலம் சொல்லு, என்னைக்கும் கேட்டதில்லை. கேட்கறதுக்கு அவருக்கு நேரமும் இல்லை. ஏன்னா அது கேட்க நேரத்தை 4 பேர் கிருஷ்ணா சொல்லுங்கோ கிருஷ்ணா சொல்லுங்கோ கிருஷ்ணா சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா இந்த குலம் கோத்திரத்தினாலதானே இந்த ஜனங்களுக்கு பல்வேறு விதமான சண்டைகளை லோகத்தை உண்டாங்க. நிறைய சண்டைகள் கவனிச்சு பார்த்தோம்னா இந்த குலம் கோத்திரம் ஜாதி மதம் இந்த பக்தியை காட்டிலும் ஆத்மாவை காட்டிலும் பரமாத்மாவை காட்டிலும் இவர்களுக்கு பிராதானியம் கொடுக்கும் போதுதான் நிறைய கலகமே உண்டாகும். லோகத்துல நிறைய கலகம் இதற்குதான் காரணமா இருக்கு. ஏன்னா இவர்கள்லாம் மதம்ன்ற ஒரு விஷயத்தை தன்னுடையதுன்னு நினைச்சுட்டு இருக்கா, மதத்துக்காகத்தான் யாரு நினைக்கிறது, அங்கதான் தோத்து போகிற நிறைய மதங்கள். மதத்துக்காகத்தான் நாமே ஒழிய நமக்காக மதம் கிடையாது. இது தர்மம், தர்மத்துக்காகத்தான் நம்ம எத்தனை தர்மத்துல இருக்கோமோ இந்த தர்மம் நம்மளை ரட்சிக்கும். தர்மோ ரக்ஷதி ரட்சித, இந்த தர்மம் நம்மளை ரட்சிக்கும், நம்ம தர்மத்தை ரட்சிக்கும். இது ரெண்டும் நடந்துட்டே இருக்கணுமா. அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு எல்லாரிடத்திலையும் பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, பகவத் தியானம் பண்ணுங்கோ, நேரத்தை வீணடிச்சுடாது, சதா சர்வகாலம் ஈஸ்வர சிந்தனையோட காலத்தை கழிங்கோ. ஈஸ்வரனை தவிர நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. எப்பேற்பட்ட பிராரப்த கர்மாவாகவே இருந்தாலும் கூட அந்த ஈஸ்வர சிந்தனையினால எல்லாமே சித்தமாயிடும்னு சொல்ல எல்லா ஜனங்களும் தானாகவே வரலாம். ஒரு மலர்ல தேன் இருந்ததுன்னா நிச்சயமா எத்தனை வண்டு வேணா வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு வண்டு வந்தது தேன் சாப்பிட்டுட்டு போயிடுத்து, அடுத்த வண்டுக்கு தேன் இல்லைன்னா தான் வண்டுகள் வராது. எடுக்க 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 தேன் இருந்துட்டுதான் இருக்கு. நிஜமாவே ஆச்சாரியர் ஒரு தேன் நிறைந்த புஷ்பம் போலதான். பூங்கோளாய் போதில் பொறிவண்டு கண்படுப்பன்னு சொல்லும்படியா அவர்கள் ஒரு தேன் நிறைந்த புஷ்பம். எந்தெந்த வண்டுக்கு எவ்வளவு தூரம் சாமர்த்தியம் இருக்கோ அவ்வளவு தூரத்தை அனுபவிக்கலாம். குருன்ற புஷ்பமானது எல்லாருக்கும் சமமா சமத்துவமா தான் இருக்கு. ஆனா எந்தெந்த வண்டுக்கு எவ்வளவு தூரம் ஸ்ரத்த இருக்கோ, எத்தனை தூரம் தவிப்பு இருக்கோ, எத்தனை தூரம் பக்தி இருக்கோ, எத்தனை தூரம் தேவைன்னு அது ஆசைப்படுறதோ அத்தனை தூரம் இந்த குருன்ற புஷ்பத்திடத்துல இருந்து அந்த தேனை கிரகிச்சுட்டே இருக்கும். ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் கிரகிக்கலாம். ஏன்னா அந்த தேன் இருக்கிறதுனால தானே நமக்கு தெரியாமலே மனசு அங்க ஓடுறது. ஏன்னா லோகாயுதமான விஷயங்கள் எல்லாம் தேன் கிடையாது, எல்லாம் கல்லு போல இருக்கு. ஒரு போதை தரதே ஒழிய சுகம் தரதில்லை. லோகாயுதமான விஷயம் எல்லாம் அனுபவிக்கும் பொழுது பார்த்தா சுகம் போல இருக்கு. இந்த போதை வஸ்துக்கள் மது எல்லாம் பார்த்தோம்னா குடிக்கும் பொழுது ஆஹா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த போதை இந்த மயக்கம் தீர்ந்த உடனே திரும்பவும் இந்த துக்கம் வந்துடுறது. ஆனா குருவிடத்தில் இருக்கிறதானது மது இல்லை, அது தேன், அமிர்தமயமான தேன், பிரேம விதமான ஒரு தேன். அந்த பிரேம சாகரம் வற்றதே கிடையாது, குடிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. ஏதோ அத்தி பூதா போல ஒருவரோ 2 பேரோ ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ பிரயத்தனம் பண்றார். அவர்களால் மட்டும்தான் இந்த தேனை கிரகிக்க முடியறதோ மற்றவர்கள் கிரகிக்க முடியறதில்லை. அதனாலதான் அவர்கள் எங்க போனாலும் சுகமா இருக்காங்க. ஏன்னா அவர் ஹிருதயத்துக்குள்ளேயே அந்த தேன் இருக்கிறதுனால அவளுக்கு எங்க போனாலும் ஆனந்தம். கடல் எங்கேயாவது ஜலத்தை தெரிந்து போக வேண்டிய அவசியம் இருக்கா? ஸ்வயம் அதனிடத்துல அவ்வளவு ஜலம் இருக்கு. யாரும் எவ்வளவு எடுத்தாலும் கூட அல்லல்ல குறையாததான ஒரு ஜலம் கடலிடத்துல இருக்கிறதுனால கடலுக்கு ஜலம் ஒண்ணு தெரிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
அதுபோலவே ஆச்சாரிடத்திலேருந்து நமக்கு தான் தேவை இருக்க ஒழிய நம்மிடத்திலேருந்து எந்த காரணத்தை கொண்டும் ஆச்சாரியனுக்கு ஒரு தேவையும் இல்லை. இந்த மலரிடத்திலேருந்து வந்த தேன் எடுத்ததுனால மலருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அது பாட்டுக்கு இருக்க சரி, தேன் எடுத்தா சந்தோஷம், அவ்வளவுதானே ஒழிய இதை காட்டிலும் தேன் வண்டுக்கு கிடைக்கிறதான ஒரு ஆனந்தத்தை காட்டிலும் இந்த மலருக்கு ஒண்ணு கிடைக்க போறது கிடையாது. அதனால இங்க ஸ்வயம் பிரயோஜனம் வண்டுக்கு தான் இருக்க ஒழிய ஆச்சாரிய புருஷாளுக்கு கிடையவே கிடையாது. அந்த ஆச்சாரிய புருஷனா அவர் இருந்து மலர்ந்து மனம் வீசுறார். புஷ்பம் எங்க போனாலும் மனம் வீச, இந்த இடத்துலதான் கிடையாது. எந்த ஊர்லயே இருந்தாலும் ஜாதி புஷ்பம் இங்க இருந்தாலும் நல்லா மனம் வீசும், டெல்லியில இருந்தாலும் மனம் வீசும், சென்னையில இருந்தாலும் மனம் வீசும், எந்த மூலையில இருந்தாலும் மனம் வீசும். ஏன்னா அதனுடைய சுவாவம் அது. அது மலர்ந்து கொடுத்தனா அது மனம் பரப்பியே ஆகும். அதே போல ஒரு பழம் இருக்குன்னா அது எங்க இருந்தாலும் அதனுடைய ருச்சி தன்மை இருக்கும், அது மாறவே மாறாது. ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ருச்சி பிடிக்கும் பிடிக்காம போகலாமே ஒழிய அந்த பழத்துடைய ருச்சி மாற போறது இல்லை. அதனால இவர் எங்க போனாலும் ஜனங்களுக்கு தானாகவே ஒரு பிரீத்தி, தன்னுடையவர்ன்ற ஒரு அபிமானம். எப்பதான் புதுசா பார்க்கிறோம், இவர் என்னடா அது அப்படின்னு தோணலையா, இவரை பார்த்த உடனே தன் ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்னு தோணி எடுப்பான். ஏன்னா எத்தனையோ பேரை ஜனங்கள் லோகத்துல பாக்குறான், எத்தனையோ வேஷதாரி குருமார்களை பாக்குறோம். ஏன்னா கலியுகத்துல பார்த்தோம்னா நிறைய அதுதான் மலிஞ்சு கிடக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் பொய்யான குருவேஷம் போட்டு இருக்கிறவர்கள் தான் நிறைய பேர் இருக்கா. இந்திரியங்களை அடக்காம, மனசை அடக்காம, தானும் அடங்காம, அடுத்தவர்களையும் அடக்காம. குருன்றவர் யாரு? தானும் அடங்கணும், இந்திரியங்களையும் அடக்கணும், மனசையும் அடக்கணும். வரிகட்டு ஓடுறவாளுடைய மற்ற இந்திரியங்களையும் மற்ற மனசையும் அந்த தேகத்தையும் கூட அடக்கும்படியான, கட்டுப்படுத்தும்படியான ஒரு சக்தி படைத்தவரா இருக்க. அதனால இந்த ஜனங்கள் பல்வேறு விதமான இந்த மாதிரி வேஷதாரிகளை பார்க்கிறா, சிட்டுதாரிகள் பண்றவாளை பார்க்கிறாளே ஒழிய உண்மையாகவே தனக்கு ஹிதம் சொல்லும்படியான ஒரு சதாச்சாரம் அவ பார்க்கல. அதனால இவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாததான ஒரு சந்தோஷம், தங்களையே அர்ப்பிக்கும்படியான ஒரு பிரீத்தி, அத்தனை ஒரு வினயம் சுவாவமாகவே அவளுக்குள்ள வந்துடுறது. ஆனந்தமா எல்லாரும் சேர்ந்து இவரோட ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜபம் பண்றார். எல்லாருக்கும் தங்களுடைய ஜாதி மறந்து போயிடுறதாம், குலம் மறந்து போயிடுறது, கோத்திரம் மறந்து போயிடுறது. இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடிகள் ஒண்ணுதான் சாஸ்வதமானதுன்னு தோன்றது. ஆனந்தமா எல்லாருக்கும் அவர் தேசியா இருந்தாலும் கொடுக்கிறார், மகா பாவியா இருந்தாலும் கொடுக்கிறார். ஏன்னு கேட்டா அவர்களுக்கெல்லாம் தான் பண்றது பாவம்னு ஒரு தடவை சிந்தனை வந்துடுத்துனா இந்த சுயபக்ஷராமம் வந்த உடனே பகவானை பிடிச்சுடுவார். அவளுக்கு வழி தெரியல, வழி காட்டு கொடுக்கும்படியான ஆட்காரர்களும் குறைச்சலா இருக்காது. இந்த மாதிரி யாரோ ஒரு ஆச்சாரிய புருஷர், 2 ஆச்சாரிய புருஷர் பூமியில் அவதாரம் பண்ணி சொல்லும் பொழுது அவர்கள் காதல் அந்த விஷயம் விழும்பொழுது மாறுற. எல்லா ஜீவனுமே தான் சுகப்படணும்னு தான் ஆசைப்படுறது, கஷ்டப்படணும் எந்த ஜீவனும் ஆசைப்படுறது இல்லை. பாவம் தானே துக்கத்துக்கு காரணமா இருக்கு. இந்த பாவத்து மேல ஒரு வெறுப்பு வந்துடுறதுனாலே தானா பக்தி வந்து ஆச்சாரிய கிருபா கடாசம் வந்துடுத்து நாம சங்கீதம் காதல விழுந்துடுத்தினால இந்த பாபம் நடத்துல ஒரு ருச்சி தானாவே விட்டுப்பாரு. அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபு எல்லா ஜனங்களுக்கும் அத்தியாச்சரியமா இந்த பிரேம தனத்தை எந்த விதமான பிரதிபிரயோஜனம் இல்லாம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார். என்ன பிரயோஜனம்? அவளுக்கு இந்த பிரேம தனத்தை கொடுத்துட்டு போயிடுவா, நீங்க அனுபவிங்கோ. அவர் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க, அத்தனை பேரும் அனுபவிக்கிறார். இந்த மாதிரி அவர் எல்லாருக்கும் கொடுத்துண்டு இந்த பிரேம பிரவாகத்தை பாரதேசத்துடைய எல்லா இடங்கள்லயும் பரப்பிண்டே இருக்கார். அத்தனை அழகா இந்த தீர்த்தராமுக்கும் கிருபமன்னார், அவன் கூட இருந்த வேசிகள் அவளுக்கும் கிருபமன்னார். அழகா நடந்து காவேரி ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்துட்டார். நிஜமாவே கங்கையின் புனிதமாய காவிரின்னு சொல்றார். தண்டடிப்படியாக சொல்லும்போது சொல்றார், கங்கை என்னமோ புனிதம் புனிதம் புனிதம்னு சொல்றா, ஆனா எங்களுடைய காவேரிக்கு சமானமா ஆக முடியுமா? எத்தனை பெரிய பக்தர்கள் எல்லாம் இங்க இருந்து நீங்க ரங்கன் அனுபவிக்கிறார். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு ஸ்ரீரங்கத்தை இந்த காவேரி வளைய வருகின்றதுனாலேயே இந்த காவேரி கங்கையை காட்டிலும் புனிதமானவள் தான் சொல்றார். ரிஷிகேஷ் வழியா வரத்தனே, ஹரித்வார் வழியாவே வரத்தனே கங்கை. இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துல காவேரிக்கு இருக்கிற மரியாதை நிச்சயமா கங்கைக்கு கிடையவே கிடையாது. ஆடிப்பெருக்குன்னு அவ்வளவு அழகா 18ஆம் பெருக்குன்னு காவேரிக்கு தானே விசேஷமா இருக்கு, கங்கைக்கு எங்கேயாவது பெருக்கு ஏன்னா பெருக்கிறது ஓடிட்டு தான் இருக்கா. இந்த காவேரிக்கு ஒரு தனி பிராதானியம். ஏன்னா இந்த காவேரி மட்டும் அங்க இல்லைன்னா அங்க சோலையும் இல்லை, நந்தவனமும் இல்லை, குயில்களும் இல்லை, மயில்களும் இல்லை, மேகங்கள் கூட அங்க வந்து தங்காது. அப்ப ரங்கனும் அங்க தங்கியிருக்க மாட்டான். இந்த காவேரின்ற ஒண்ணு காரணம் கொண்டு அந்த சோலை வந்துடுத்து. நந்தினம் முரளும் சோலை, மயிலினம் மாலும் சோலை.
கொண்டல் நீ தனவும் சோலை குளினம் கூவும் சோலைன்னு சொல்லும்படியான சோலையை பார்த்தா ரங்கன் பார்த்தான். இல்ல லங்கைக்கு போக வேண்டாம், இந்த பொன்னி நதி நன்னாச்சான் இருக்கா, சலசல நன்னா காற்று வரது, நல்ல அற்புதமான சோலைகள்லாம் பார்த்த உடனே பகவானுக்கு மனசு மயங்கி போய் இந்த காவிரி ஆத்தங்கள்ல படுத்து கடந்தா போதுன்னு ஆய்வு எடுத்தான். ஏன்னு கேட்டா லங்கையை சுத்தி வர பார்த்தா கடல் தானே இருக்கு. அவனோ ஏற்கனவே திருப்பார்கடல்ல படுத்துட்டு கிடக்கிறவன் தானே. என்னதான் கடல்ல இருந்தாலும் இந்த நதி தீரம்ன்றது கொஞ்சம் விசேஷமாட்டா இருக்கு. கடல் நன்னாத்தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் நதிக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. கடல் ரொம்ப பெருசுதான், ரொம்ப ஆழம் உடையதான், அதனாலேயே நிறைய பேருக்கு பயம். கடல்னா ஒரு நதி ஒரு ஆறுன்னு பொழுது அவ்வளவு பெரிய பயம் இல்லை, என்னமோ நம்முடைய தீர்ன்னு ஒரு அபிமானம் வந்துடும். அதனால இந்த ரங்கன் இந்த நதி தீரத்துல அற்புதமா படுத்துட்டு கிடக்கிறான். சிரேஷ்டம். ஸ்ரீரங்கம் எவ்வளவோ மகானுபாவர்களை பார்த்து இந்த பிரேமஸ்வரூபனான சைத்தன்ய மகாபிரபுவையும் பார்க்கும்படியான பாக்கியம் உடையதாக அத்தனை ஆழ்வார்களும் புலம்பினதான ஒரு ஸ்ரீரங்கம். 12 ஆழ்வார்கள் 11 பாடிய பெருமாள்னு பேர். ரங்கநாதனுக்கு மட்டுமே திவ்ய பிரமத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 247 பாசுரங்கள் இருக்கு. அவ்வளவு அனுபவிச்சு சொல்றான். அவ்வளவு சிரேஷ்டம் பெரிய பெருமாள். நிஜமாவே எல்லா விதத்திலையும் அவன் பெரியவன் தான். ஜனங்களை மயக்கிறதுலையும் பெரியவன் தான். வசத்தியான வஸ்துவை தன்னிடத்துல இழுத்துக்கிறதுலையும் பெரியவன். அதனால ஆண்டாளையும் திருப்பானாளையும் தன் திருமேனியோட இழுத்துட்டான். அவ்வளவு அழகா திருமங்கை ஆழ்வார் கொள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். ஆழ்வாரா மாறின பிறகு கூட இந்த ரங்கனிடத்திற்கு ஒரு மோகத்தின் காரணமாக ஆழ்வார் பக்தி பண்றதுக்கு முன்னாடி கொள்ளை எடுக்கலாம், தப்பு இல்லை, பாபம் இல்லை. ஏன்னா தெரியாம ஏதோ பண்ணிட்டான். பக்தின்னு ஒண்ணு வந்து ரங்கன் சிரேஷ்டம்னு வந்த பிறகும் இந்த ரங்கன் மேல ஒரு மோகத்தினால ரங்கனுடைய மதில் சுவர் கைங்கரியம் எல்லாம் அழகா பண்ணணும்னா திரும்பியும் கொள்ளையெல்லாம் அடிக்கிறார். புத்தர்களெல்லாம் தூக்கிண்டு வந்து சுண்டவர்கள் மட்டும் எடுத்து வச்சு மற்றெல்லாம் முறுக்கிட்டு இந்த ரங்கனை பார்த்து 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 அனுகிரகம் பண்றார். அத்தனை சிரேஷ்டம். அந்த ஸ்ரீரங்கத்தை தான் கம்ப ராமாயணமே அரங்கேற்றமாச்சு. அவ்வளவு தூரம் அத்தனை சிரேஷ்டம். அந்த நரசிம்மர் சந்நிதியில தான் அவ்வளவு அழகா கம்ப அரங்கேற்றம் பண்ணினார் அந்த கம்ப ராமாயணம். அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் அவ்வளவு பேரை பார்த்திருக்கு. எத்தனையோ விசேஷங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கும்படியான ஒரு தேசம் இந்த ஸ்ரீரங்கம். அதுலயும் அந்த பெருமாளும் நம்பெருமாள். அந்த உற்சவ மூர்த்தியை பார்த்தா அத்தனை பேரும் நம்பெருமாள் 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 சொல்லும்படியான ஒரு உற்சவ மூர்த்தி. ராமானுஜரும் பராசர பக்தரும் நஞ்சீயரும் நம்பெள்ளையும் பெரியவாச்சான் பிள்ளையும் நிகமாந்த மகாதேசிகள் மணவாள மாமணிகளும் எத்தனையோ பெரியவர்களும் பார்த்து 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 இன்னி வரைக்கும் சலிச்சு போகாதபடியான ஒரு ஊர் இந்த திருவரங்கம். திருவரங்கம் திருவரங்கம் நிஜமாவே அத்தியாச்சரியமான ஒரு திருவரங்கம். அந்த செல்வமும் அந்த ஐஸ்வர்யமும் சொல்லி மாளாது. ராஜ்ய பதவி கூட எனக்கு வேண்டாம், ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டா போதும்னு சொல்லும்படியான ஒரு குலத்தை ஆழ்வார். அத்தனை சிரேஷ்டம் அந்த ஸ்ரீரங்கம். அவ்வளவு தூரம் அந்த ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள பிரேம ஸ்வரூபம் நுழையறார். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல பக்திக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, சம்பிரதாயத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆச்சாரிய பக்திக்கு ஒன்றும் சரைச்சு போனது கிடையாது. இன்னி வரைக்கும் ஆச்சாரிய சேவைனா ஸ்ரீரங்கம் தான் ஒத்துண்டுதான் ஆகுது. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கம் எல்லாத்தையும் பார்த்திருக்கு, இந்த பிரேமபித்த அனுபவிச்சிருக்கு. ஆனா கலியுகத்துல இன்னும் கொஞ்சம் நன்னா அனுபவிக்கணும்னு பாவம். ஏன்னா பெரிய பெருமாள்னு சொன்னா நித்தியம் அவருடைய ருட்டீன் தான் பிராதான்யமா இருக்கும். அதை தாண்டி ஒரு பிரேம வெள்ளம் வரணுமே, காவிரி வெள்ளத்தோட ஒரு பிரேம வெள்ளம் சேரணுமே. ஆண்டா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து பாடி வந்து சேர்ந்த ஒரு கால் ஸ்ரீரங்கத்துல பாடி இருந்தான ஆட்சியார் திருமொழிய ஒரு கால் பிரேம வெள்ளம் நிறைய ஓடி இருக்கலாம். நிச்சயமா எல்லாருக்கும் பிரேம இருந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஒரு சைத்தன்யம் மகாபிரபுக்கு சமானமாக முடியுமா? பராசர பெற்ற சர்வசிரேஷ்டமா அனுபவிக்கிறார். நிகமாந்த மகாதேசிகள் அத்தியாச்சரியமா அனுபவிக்கிறார். திருவரங்கம் என்னும் திகழும் கோயில் தானே அப்படின்னு அவ்வளவு சிரேஷ்டம். மாறாத அருள் அமுதம் பொதிந்த கோயில். சாதாரண கோயில் இல்ல, பெரிய அருள் அமுதம் அங்க படுத்துட்டு கிடக்கிற ரகசியமா கல்லாபத்தி வச்சு பூட்டி வச்ச மாதிரி ஸ்ரீரங்கம் கர்ப்பகத்துக்குள்ள ஒரு அருள் அமுதம் இருக்கு. ஆறாத அருள் அமுதம் பொதிந்த கோயில். அந்த ஸ்ரீரங்கத்துக்கு தன்னுடைய பிரேம வெள்ளத்தை பரப்புவதற்காக ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நுழையறார்.
எந்த சம்பிரதாயத்தையும் அழிக்கணுன்றதுக்காகவோ எந்த சம்பிரதாயத்தையும் தான் ஜெயிக்கணுன்றதுக்காக ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையல. எல்லா பக்கமும் பக்தியை பரப்பணும் நுழைஞ்சார். ஸ்ரீரங்க ரங்கநாதன் அவரையும் இழுத்தான், எல்லாரையும் இழுத்தான். சைத்தன்யம் மகாபிரபுவையும் இழுத்துட்டான். ஸ்ரீரங்கத்துக்குள்ள அப்படியே வராறு, தன்னம் மறந்து போய் ஆடிண்டும் பாடிண்டும் அந்த காவேரி தீரத்தில் அப்படியே நடந்து வரார். காவேரியை பார்த்த உடனே அந்த பிரேமத்துல அவருக்கு எதாவது யமுனை ஆத்தங்கரைன்னு தோணி எடுத்தான். நிஜமாவே அங்க இருக்கிறவன் கண்ணன் தான். பெரியவா எத்தனையோ பேர் சொல்ல, ரங்கநாதன் கிடையாது, பேர் தான் ரங்கநாதன், எங்க கண்ணனுக்கு தான் ரங்கநாதன் பேரு இங்க படுக்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பெரியவாளுக்கு இது எங்கள் கண்ணன் தான் கண்ணன் தான் கண்ணன் தான் சொல்லுவா. பேர் பக்கவனாச்சு. அந்த பிரேம வெள்ளம் என்னமோ தெரியல, அவர் பார்த்த உடனே காவிரி ஆத்தங்கரை யமுனையாவே தெரிஞ்சதாக இது பிருந்தாவனமோ தோணி எடுத்தான். சைத்தன்ய மகாபிரபுக்கு இது பிருந்தாவனமோ தோணி எடுத்துன்னா ஸ்ரீரங்கத்துல எத்தனை விசேஷமான ஒரு பிரேம வெள்ளம் இருந்திருந்தா இப்படி ஒரு பாவம் அவருக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி பார்த்தார். காவிரியில தீர்த்தம் ஆடினார். தன்னை மறந்து ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சுண்டும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு கிடக்கிறார். வேற என்ன பண்ணணும்? எந்த லோகத்துல இருந்தா இல்லை, எந்த ஊர்ல இருந்தா இல்லை, எந்த சிட்டியில இருந்தா இல்லை, இந்த நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு மட்டும்தான் நம்முடையதான ஒரு ஆனந்தம். நம்முடைய ஆனந்தம் விருத்தியாகணுமா? நாம சங்கீர்த்தனம். துன்பம் அழிஞ்சு நாசமா போகணுமா? நாம சங்கீர்த்தனம். பாவங்கள் இல்லாம போகணுமா? நாம சங்கீர்த்தனம். பரமபதம் தரக்கூடிய ஒரு புண்ணியம் வேணுமா? நாம சங்கீர்த்தனம். எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம், ஒரே அஸ்திவாரம், ஒரே விஷயம் இந்த நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். அதனால அவர் தன்னம் மறந்து இந்த காவேரி ஆற்றங்கரையில ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு கத்திட்டு கிடக்கிறார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு கத்திட்டு கிடக்கிறார். காவிரி ஆற்றங்களோட நாராயணா சப்தம் தான் நிறைய காண கிடைக்கும். ஓம் நமோ நாராயணான்னு ஏன்னா ஒன்னு ரங்கான்ற சப்தம் காண கிடைக்கும். இல்லேன்னு சொன்னார். நாராயணான்ற இந்த சப்தம் அதிக்கிரமிச்சு கிடக்கும். அதையெல்லாம் மீறி ராமகிருஷ்ண நாம சங்கீர்த்தனங்கள் அதிக்கிரமிக்க அத்தனை பேரும் ஆச்சரியமா பார்க்கிறா. இப்படி ஒரு சன்னியாசி பார்த்திருக்கா. ராமானுஜரை பார்த்திருக்கு, ஸ்ரீரங்கம் பராசரபத்துல பார்த்திருக்கு, நஞ்சியரை பார்த்திருக்கு. ஆனாலும் இந்த ஒரு சைத்தன்யம் மகாபிரபு அவ்வளவு விசேஷமா இருக்கா. இந்த யவ்வன வயசு 24 வயசு. ராமானுஜர் காலம் எல்லாம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. சைத்தன்ய மகாபிரபுடைய காலம் ஒரு 500-550 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த நேரத்துல இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த சைத்தன்ய மகாபிரபு நுழைஞ்ச உடனே அத்தனை பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவருடைய விசாலமான நேத்திரங்களும் உருண்டு திரண்ட தோள்களும் நீண்ட கைகளும். சன்னியாசி வேஷத்துல இருக்கார். ஆனா சன்னியாசியுடைய எந்த விதமான லட்சணமும் காணப்பட மாட்டேங்க. லட்சணம் சொன்னா